இன்றைக்கி நாம் சக்கரவள்ளி கிழங்கை போட்டு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு எப்போவுமே சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்தயமும் சுகருக்கு நல்லது. அதனால் இது ரெண்டையும் போட்டு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நல்ல எண்ணெயை குட்டிக்கங்க. அடுப்பை மூட்டி எண்ணெயை கொஞ்சம் வச்சு தாளிக்கணும். எண்ணெய் சூடாகுதான்னு பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போடணும். இது வெந்தயம் போட்டால் போதும். இதுக்கு உளுத்தம்பருப்புலாம் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு 2 நாள் வச்சுருந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம், வீணாக போகாது. உளுத்தம்பருப்புலாம் போட்டால் கொஞ்சம் வீணாக போய்டும். அதனால் கடுகை போட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கடுகு நல்லா வெடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா வாயில் பச்சையாக மாட்டி அந்த டேஸ்ட்டு கெட்டு போயிடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்குதான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சவுண்டு அடங்கணும். அதுதான் வெடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாக கடுகு வெடிக்கிற சவுண்டு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் மிளகா வத்தல், காரத்துக்கு மிளகா வத்தல், அப்புறம் சாம்பார் பொடியும் போடலாம். இப்போ கொஞ்சமாக மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெந்தயம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அப்புறம் அதுவும் கொஞ்சோன்னு பெருங்காயம் போடணும். மிளகா வத்தல் 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இது நீல மிளகா வத்தல் நீட்டமாக இருக்கும். அதனால 2 கிள்ளி போட்டால் தான் அந்த காரம் ஏறும். அதில் பெருங்காயம், இதில் வெங்காயம்லாம் போடலை, அதனால் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை போடணும். சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவணுங்கிறதெல்லாம் இல்லை, தோலோடையும் சாப்பிடலாம். வெந்ததுக்கப்புறம் தோலையுமே சேர்த்து சாப்பிடலாம். முன்னாடிலாம் நான் தோல் சீவணும்னு நினச்சி தோல் சீவி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ எதுக்கு தோல் சீவுற, அதோடையே போட்டு நல்லா வெந்துடும், அதுக்கப்புறம் அதோடையே சேர்த்தே சாப்பிடலாம் அப்படின்னாங்க. அதுக்காக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அதை நான் ஒரு பெரட்டிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, நம்ம எப்போவுமே உப்பு கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி 1/2 உப்பு போடுங்க போகிறோம். 1/2 உப்பு போட்டு நமக்கு தேவைன்னா அப்புறம் கடைசியாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு எப்போவுமே கூட வந்துருச்சுன்னா கஷ்டம். குறைச்சலாக இருந்தால் கூட பரவாயில்ல. 1/2 உப்பு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அப்புறம் சாம்பார் பொடி ஏற்கனவே மிளகா வத்தல் போட்டிருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடியை கம்மியாக போடுங்க. இல்லை எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இப்போ சாம்பார் பொடி போடுறேன். இதுலேயே மஞ்சள் இருக்கிறதுனால தனியாக மஞ்சள் பொடின்னு நான் போடலை. இதுலேயே மஞ்சள் கலர் வந்துடும். அதனால் சாம்பார் பொடியை போட்டு ஒரு பெரட்டிக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி அதை கரைச்சி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஏன்னா ஊற போட்டு அப்புறம் கரைக்கணும், அதுக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியதுதான். இது ஏன் இப்படி பரட்டிட்டு போடுறேன்னா, அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு கடைசியில் பார்க்குறதுக்கு அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மேலே எண்ணெய் தங்கி நல்லாயிருக்கும். எப்போவுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ணினீங்கன்னா, சாம்பாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக முதல்ல இதை பெரட்டிட்டு இப்போ இந்த புளி தண்ணியை விடுறோம். கரைச்சி வச்சுருக்கேன்ல இந்த புளி தண்ணி. எப்போவுமே புளி தண்ணியை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா மண் இருக்கும் அடியில். அதனால புளி தண்ணியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பண்ணினதை அதை போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சா வேகணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேகணும். அதுக்காக நல்லா மூடி வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா தான் திறந்து பார்க்கணும். பார்த்தா வெந்திருக்காங்கிறத சக்கரவள்ளி கிழங்கை அப்படி அமுக்கி பார்த்தா தெரிஞ்சிரும் வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் நேரம் மூடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தோன்னாக்கா இந்த மூடி சரியில்லைங்கிறதுக்கா இந்த மூடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பாருங்கள். இப்போ தொட்டு அமுக்கி பார்த்தா தெரியும். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சுற்றும். சூடாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இல்லைன்னா எடுத்து வெளியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து கூட அமுக்கி பார்க்கலாம். இதை பாருங்கள் நல்லாவே அமுங்குது. பார்த்தீங்களா, நல்லா அமுங்குது. ரொம்ப அமுக்கினா மசிஞ்சு போயிடும். அதுக்காக போட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாவு கரைச்சி விடணும். அப்போ தான் கெட்டியாக இருக்கிறதுக்கு. யூஸ்வலாக அரிசி மாவு கரைச்சிடுவாங்க. ஆனால் கடலை மாவு கரைச்சி விட்டோன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கடலை மாவு உடம்புக்கு கெடுதல்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. கடலை மாவு ரொம்ப நல்லது, சுகருக்கும் நல்லது, உடம்புக்கு எப்போவுமே நல்லது கடலை மாவு. அந்த காலத்துலலாம் கடலை மாவு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் அதை என்னமோ பயமுறுத்துகிறாங்க. ஆனால் கடலை மாவு கரைச்சி விட்டு பாருங்கள், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சரி பூரி கிழங்குக்கு அதுக்கெலாம் கடலை மாவு கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கடலை மாவு தான் கரைச்சி விட்ருக்கேன். அரிசி மாவு ஒரு டேஸ்ட்னால் இது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வச்சுட்டு கொதிக்க விட்றங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு சாம்பார் இல்லை சாரி, இது வெந்தய குழம்பு. சக்கரவள்ளி கிழங்கு போட்ட வெந்தய குழம்பு. இதை மாதிரி நீங்களும் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.